சரியான வாத்து நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. கம்மாயில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். வாத்து சூப்பராக இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டத்துலேயும் வீடியோ எடுக்கிறேன். அதனால் எல்லோரும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாத்தை முழுசாக நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த வாத்தை சுடுதண்ணியில் முக்காமல் நம்ம கோழி, நாட்டுக்கோழி எப்படி நம்ம சுத்தம் பண்ணுவோமோ முடியை பிடுங்கி அதே மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம வாட்டி சமைக்க போகிறோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம முடியெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். வாத்தை நம்ம சுத்தமாக முடியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம சுடுதண்ணியில் ஏன் முக்கல அப்படின்னா அந்த தோலில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்புறம் டேஸ்ட் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம கையில் பறித்து வாட்டுற மாதிரியான டேஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் முக்கிய க்ளீன் பண்ணுறதுலாம் வராது. இப்போ நம்ம தீயில் வாட்டி எடுத்துக்கலாம். இதை வாட்டுறதுக்கு முன்னாடி லேசாக தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். எதுக்கு அப்படின்னா தோல் கருகாது, நம்மளுக்கு முடி மட்டும்தான் கருகும். பாருங்கள், நம்மளுக்கு வாட்டும் போதே அப்படியே அந்த நெய் ஒழுகுறது நல்லா தெரியுது. அந்த எண்ணெய் கொழுப்போட எசன்ஸு. பாருங்கள், நல்லா சுத்தமாக வாட்டியாச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தோலில் இருந்த எவ்வளோ கொழுப்பு உருகி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம இந்த மாதிரி முடியை பறித்து வாட்டினா மட்டும்தான் அப்படி வரும். சுடுதண்ணி நமக்குன்னா அப்படி வராது. எல்லாமே அந்த தண்ணியோட தண்ணியாக போயிடும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாத்தை நல்லா குளிப்பாட்டிடணும். அடுத்து நம்ம குடலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். பாத்தை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான எல்லாமே வறுத்து
நம்ம அரைக்க போகிறோம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கசகசா, சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே நம்ம வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். மரச்செக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். காஷ்மீர் வத்தலும் பட்டை வத்தலையும் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டை கொட்டிக்கிடுவோம். தக்காளி வதக்கிக்கலாம். தேங்காய் வதக்கிடுவோம். வதக்கிறதுக்கு கசகசா சேர்த்துக்கிடுவோம். சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு, மல்லி சேர்த்துக்கிடுவோம். மிளகு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுறதுக்கு எடுத்துக்கிடுவோம். அப்படியே நம்ம நல்லா தைச்சிக்கிடுவோம். நமக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் ஊறிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிலையும் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த காடை முட்டையை இந்த குறவலைக்கு உள்ளே வச்சுக்கிடுவோம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கடல் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தாளிப்புக்கு. தாளிப்பு பட்டை சேர்த்துக்கிடுவோம். ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அளவாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டுப்பா. சூப்பரா சூப்பரா. வாப்பா, கல்லுக்குள்ள விழுந்துடாத. மசாலாவில் இப்போ நம்ம முழு வாத்தையும் அதில் உள்ளே வச்சுக்கலாம். வாத்தோட ஈரல் கல்லீரல் இது நல்லா வேகணும். பெருங்காயம் தூள், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் மசாலாவில். குழம்பு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி போட்டுக்கிடுவோம். சரி, ரைட். அப்போ இறக்கிடலாமா? வாத்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முழு வாத்து கிரேவி இப்போ நம்ம இறக்கிடலாம். வாத்து கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம வாத்தை வந்து முழுசாக போட்டு தான் சமைச்சிருக்கோம். குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. முட்டை வெந்திருக்குமா? ஓ, உள்ள என்னென்ன ஐட்டம் வச்சான்? மிளகாய், வாத்துக்கு உள்ள வச்ச காடை முட்டையை சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, அது ஒரு டேஸ்டாக தான் இருக்குது. சும்மா அவிச்சு சாப்பிட்றதுக்கு
இந்த வாத்துக்கு உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, கிரேவி நல்ல நாட்டுக்கோழி கிரேவி மாதிரி நம்ம வறுத்து அரைச்சதுனால வாசனை நல்லா இருக்கு. ஆஹா, மசாலாவோட ஃப்ளேவர் தரமாக இறங்கியிருக்கு. பச்சை மிளகா உடனே பச்சை சுட்டு இருந்தால் கூட இப்படி டேஸ்ட்டாக இருக்காது. செம்மையாக இருக்கு. முழு வாத்தை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. கம்மாய்க்கில் நம்மளுக்கு எவ்வளோ டேக்கா விட்டுச்சு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம். இப்போ நம்மகிட்ட மாட்டினாலா செம்ம டேஸ்ட். வாத்தோட கழுத்து அப்படியே நீளமாகவே இருக்குது. ரெக்கையை சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ரெக்கையை வச்சு தானே பறந்தா. ஆஹா, சூப்பராக இருக்கு. முழு வாத்தா நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வச்சது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டு. கறியில் எல்லாமே அந்த மசாலா நல்லா சார்ந்து செம்மையாக இருக்குது. எங்களுடைய வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் அடுத்த வீடியோவை போட முடியும். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.